இன்றைக்கி கற்பூரவள்ளி இலையில் ஒரு இஞ்சி மரப்பா பண்ணலாம். நான் இஞ்சி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கற்பூரவள்ளி, ஓமவள்ளி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் நிறையா நமக்கு மருத்துவ குணம் இருக்குது. சளி பிடிச்சிருக்குது, நெஞ்சு சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா அப்பப்பையும் நம்ம இதில் கஷாயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியேவும் எடுத்து மென்று சாப்பிட்டுக்கலாம். காலையில் அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால் நான் அந்த இலையிலேயே நான் இஞ்சி மரப்பாக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி துருவிக்கலாம். துருவினாலும் மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டி தான் ஆகணும். இப்படி துருவிட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா நல்லா நைஸாக வரும். தண்ணி விடாமல் அரைக்கணும். அதனால தான் நான் இதில் துருவிக்கிறேன். இல்லைன்னா கட்டி கட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 1, 2 அப்படியே இருக்கும் அரைப்படாமல். அதனால் நான் எல்லாத்தையுமே துருவிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் துருவிட்டேன். இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டணுன்னா நல்லா நைஸாக இருக்கும், நாராக இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு துருவுறது. கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாராக இருக்கும். நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு சுகரை நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன், பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது தனியாக இருக்கட்டும். இது நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் இதை ஃபஸ்ட்டே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே ஜார்லேயே இஞ்சியை போட்டுக்கலாம். துருவின இஞ்சியை அதே ஜார்லேயே போட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி விட்டால் தான் நம்ம அது நல்லா அரைப்படும். இப்படி போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே அரைப்படும். அதனால தான் இங்கே பாருங்கள், தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன். எவ்வளோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ அதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே ஜார்லேயே நான் அந்த ஓமவள்ளி இலையும் இதே ஜார்லேயே போட்டு அரைச்சிடுவேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது. நான் 2 வாட்டியாக போட்டு அரைச்சிக்கிறேன். பெரிய ஜாராக இருந்ததுன்னா ஒரே வாட்டி கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் சும்மா லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அதுலேயே நமக்கு தண்ணி அவ்வளோ தண்ணி கிடைக்கும். நான் ஒரு டீஸ்பூனு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஆனால் அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே நமக்கு நிறையா வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு நல்லா வடிகட்டியோ ஜன்னியோ வச்சு நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா ஃபுல்லாக நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த துகளுக்கு கூட நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. நம்ம தோசை மாவில் கூட கலந்து விட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ரசம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அது குழம்பு கூட வச்சுக்கலாம். அதை புளிக்குழம்பு மாதிரி வச்சு விட்டுடலாம். அப்போ இந்த கிளாஸில் எனக்கு 2.5 கிளாஸ் வந்திருக்குது. ஒரு 300 கிராம் 300 மில்லி அளவுக்கிட்ட எனக்கு வந்திருக்கு. 300 மில்லி கணக்கு வச்சுக்கலாம். 300 மில்லிகிட்ட வந்திருக்குது எனக்கு. இதில் எனக்கு 2.5 கப்பு கணக்கு வச்சிங்கன்னா, ஒரு கப்பு கணக்கு வச்சிங்கன்னா 1.5 கப்பு. நான் கிளாஸ் கணக்கில் 2.5 கிளாஸ் கிட்ட வந்திருக்கு. அதே கிளாஸாலேயே நான் எவ்வளோ தண்ணி நமக்கு சாறு கிடச்சிதோ அந்த அளவுக்கு நம்ம சாறு நம்ம சர்க்கரையும் எடுத்துக்கணும். எனக்கு 2.5 கிளாஸுக்கிட்ட வந்தது. அதே 2.5 கிளாஸுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுலேயே நான் அந்த சாறையும் அதிலேயே ஊற்றிக்கிறேன், அந்த ஜூஸையும். இவ்வளவும் எனக்கு இலையில் வந்தது தான். தண்ணி விடாமல் அரைச்சதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். இதுலேயே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நம்ம மிளகு போட்டுக்கலாம். மிளகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. அது போட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் காரம் எடுத்து கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதித்து வருது. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அந்த தண்ணியிலையே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு சுண்டி வரணும். இன்னும் கூட கொஞ்சம் சுண்டி வரணும். அப்போ தான் நமக்கு பிளேட்டில் ஊற்றினாலும் சரி, மேட்டில் ஊற்றினாலும் சரி கரெக்டாக வரும். சிலிக்கான் மேட்டில் ஊற்றினாலும் நமக்கு அது கரெக்டாக வரும்.
நான் வாசனைக்கோசரம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கிறேன். ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சது தான், ரெண்டும் சேர்ந்து அரைச்சது தான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா க்ரீனாக வந்துடும். இப்போ வந்து நமக்கு இது பதம் வந்துருச்சான்றதை பார்க்கலாம். இப்போ தட்டில் ஊற்றி தட்டில் தண்ணி விட்டுட்டு அதில் ஊற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம பாகு பதம் வர்ற மாதிரி தான் வரணும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னாவே நமக்கு போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு பாகு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற்றி பார்க்கலாம். நமக்கு கரையாமல் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா பாதம் கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படியே நிற்கிது கரெக்டாக. கொஞ்சம் ஆறட்டும், ஆற விட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அப்படியே நான் தள்ளி விட்டோம்னாலும் அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிலிக்கான் இதில் ஊற்றிடலாம். சீக்கிரம் கடகடன்னு ஊற்றிடணும். அதனால தான் நான் கடகடன்னு காட்டியும் இருக்கிறேன். டக்கு டக்குன்னு ஊற்றிடணும், இல்லைனாக்கா பாகு வந்து நமக்கு ரொம்ப திக்காகிடும், அப்புறம் ஊற்ற முடியாது. அதனால தான் நான் சீக்கிரம் ஊற்றிடணும் அப்படின்றது. இப்போ இதுலேயே நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப திக்காகிடுச்சு, அதுக்குள்ளேயே ஊற்றிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் வந்து அமுத்தி விட்டு எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் அமுத்தி விட்டுருக்கேன். இப்போ வந்து வானலில் இருக்கிறத கூட நம்ம கொஞ்சம் எடுத்து கையில் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து உருட்டி போட்டுவிட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆறட்டும். நல்லா ஃபேன் காற்றுல விட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஆறிடும். இப்போ இப்படி சிலிக்கானில் இருந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்துடும். அதிலெல்லாம் ஒன்றும் ஒட்டிக்காது. நம்ம தட்டுலெல்லாம் போட்டோம் அப்படின்னா எண்ணெயாவது நெய்யாவது தடவிட்டு தான் தட்டில் ஊற்றி எடுக்கணும். இந்த மாதிரி சிலிக்கானில் வந்து அப்படியே டைரெக்டாக ஊற்றிடலாம். இது வந்து அன்னாச்சியோட இது இருக்குது. அன்னாச்சி பழம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்கொயர் பீஸுங்களாக இருக்குது. அதில் நான் போட்டிருக்கேன் ஸ்கொயராக. இந்த மாதிரி சிலிக்கான்லேயும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சிலிக்கான் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அப்போ எல்லாமே டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போ வேணாலும் நமக்கு சாப்பிட்லாம். நான் கையில் உருட்டினது அது சிலிக்கானில் போட்டது. நம்ம வந்து இந்த சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். நம்ம டப்பாவிலையோ பாட்டிலையோ எடுத்து வச்சோம் அப்படின்னாக்க நான் வந்து இன்றைக்கி டப்பாவில் தான் எடுத்து வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நமக்கு தொண்டையெல்லாம் கரன்னு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.